சிவ சிவ திருச்சிற்றம்பலம். ஞான யாக நிலை ஏன் உயர்வானது என்ற இந்த கேள்விக்கு நாம் விடையை காண்போம். மாணிக்க மணியை பெற்றவர் மகிழ்ச்சியில் திளைப்பர், மனம் வருந்துவது இல்லை. சிவயோக சித்தி பெற்று தெளிந்த சிவஞானிக்கு எப்போதும் இன்பமே உண்டு. அவர் ஒருபோதும் துன்பம் அடைவது இல்லை. இன்பமே எந்நாளும், துன்பமே இல்லை. ஆனால் அற்ப சாதாரண கற்களை சுமந்து செல்பவருக்கு கிடைக்கும் பொருள் கொஞ்சம், சுமப்பதால் உண்டாகும் உடல் வருத்தம் அதிகம். அதுபோல கிரியைகளில் உழல்பவர் அடையும் உடல் சோர்வு பெரிது. ஆனால் அவர் பெரும் பயன் சிறிது. கிரியையாளர் சாதாரண கல்லை போன்றவர், சிவயோகி மாணிக்க கல்லை ஒப்பவர். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் 155வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். ஒளிய பதுமராகம் கை உடையார்க்கு உவகை அல்லது உண்டோ, தெளிய யோக சித்தர்க்கும் சிறப்பே அல்லது செல்லல் உண்டோ, புளிய சிலையை பொறுத்தார்க்கு பொருளோ சிறிது, துயர் பெரிது, நெளிவு பெரிது, பலம் சிறிது, நிரந்த கரும நிலையார்க்கே என்பதாகும். எனவே ஞானயோக நிலை உயர்வானது எனலாம். திருச்சிற்றம்பலம்.